Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் என்னன்னா 194C TDS on contract payment. இந்த செக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்க. அதுக்கு எதுக்கான பேமெண்ட்னா, நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கான பேமெண்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ். யாரெல்லாம் இந்த டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் அப்படின்னா, கம்பெனிஸ், ஃபர்ம், பிசினஸ், ப்ரொஃபஷனல்ஸ். எந்தெந்த ப்ரொஃபஷனல்ஸ்னா, எக்ஸெப்ட் இந்த சிஏ டாக்டர்ஸ் எல்லாம் இல்லாம அதர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூஸ் ஆனுவல் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 50 lakhs. இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில வருவாங்க. இவங்களாம் தான் இந்த டிடிஎஸ் டிடக்ட் பண்றதுக்கான எலிஜிபிள் பர்சன். ஓகே. ஸோ இது எப்பலாம் இந்த செக்ஷன் அப்ளிகபிள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சர்வீஸ் ரிசீவ் பண்றீங்க. அதுக்கு கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட் இருக்கு. அண்ட் தென் அதுக்காக நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க அந்த பே பண்ற அமௌண்ட்ல டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். அந்த டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல பே பண்ணிடணும். ஓகே. அதுதான் 194C. ஸோ இதுல டிடிஎஸ் ரேட் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற பெர்சன் இண்டிவிஜுவல் ஆர் எல்ஸ் ஹெச்யூஎஃப் இருக்காங்க அப்படின்னா, ஹெச்யூஎஃப் இஸ் நத்திங் பட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இவங்க உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 1% நீங்க டிடக்ட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க வந்து அதர் தென் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இருக்காங்க அப்படின்னா 2% டிடக்ட் பண்ணணும். அண்ட் தென் நீங்க உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க பேன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நீங்க 20% டிடக்ட் பண்ணணும். எப்போ நீங்க இந்த அமௌண்ட் டிடக்ட் பண்ணணும்? அட் த டைம் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். ஆர் நீங்க அவங்க எப்போ இன்வாய்ஸ் குடுக்குறாங்களோ, அண்ட் அந்த இன்வாய்ஸ் உங்க அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ். நீங்க பேமெண்ட் லேட்டரா கூட பண்ணலாம். பட் நீங்க முன்னாடியே டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி அந்த டிடிஎஸ்ஸ பே பண்ணிடணும். அந்த ரெஸ்பெக்டிவ் மந்த்துக்கான டிடிஎஸ் அந்த மந்த்லயே நீங்க பே பண்ணிடணும். இதுக்கான லிமிட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பே பண்ற அமௌண்ட் வந்து லெஸ் தேன் 30,000 இருக்கு. சிங்கிள் பேமெண்ட். நீங்க போடுற சிங்கிள் செக்கோட வேல்யூ லெஸ் தேன் 30,000 இருக்குன்னா, நோ டிடிஎஸ். இல்ல அந்த த்ரூ அவுட் த இயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அந்த பார்ட்டிக்கு நீங்க 1 லேக் மேல பே பண்ணல அப்படின்னு நோ டிடிஎஸ். பட் இது ரெண்டுமே எக்ஸீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பே பண்ற சிங்கிள் செக்கோட வேல்யூ மோர் தென் 30,000 இருக்கு. அண்ட் தென் நீங்க த்ரூ அவுட் த ஒரு இயர்க்கான அமௌண்ட் வந்து மோர் தென் 1 லேக் போகும்போது யூ ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ். ஓகே. இங்க நான் ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, the company pays a painter 25,000 for office painting. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெயிண்டருக்கு 25,000 நீங்க கம்பெனி வந்து பே பண்ணது. அந்த அந்த கேஸ்க்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. வை? பிகாஸ் சிங்கிள் பேமெண்ட் டசன்ட் எக்ஸிட் 30,000 அண்ட் இயர்லி டஸ் நாட் எக்ஸீடட் 1 லேக். இதுக்கு டிடிஎஸ் கிடையாது. செகண்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க். ஒரு ஷாப் ஓனர் வந்து ஒரு இன்டீரியர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஜூன் மந்த்ல 40,000 பே பண்ணிருக்காங்க. 50,000 in August. Total 90,000. Annual payment doesn't exceed 1 lakh. But single payment exceeded 30,000. TDS is applicable. Okay. இங்க transport contractor, third example வந்து transport contractor. இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து லெஸ் தேன் 10 வெஹிக்கிள்குள்ள இருக்காங்க அப்படின்னா, தே கேன் அவைல் நோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகே. அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. லெஸ் தேன் 10 வெஹிக்கிள் இருக்கவங்களுக்கு மட்டும் அது எலிஜிபிள். அந்த மாதிரி கிளைம் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் குடுக்கக்கூடாது. தேல் பி ப்ரொவைடிங் சர்டிஃபிகேட். இப்போ நீங்க அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. பட் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தே இஷ்யூ தட் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி இந்த டிடிஎஸ் நீங்க குடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே. அந்த சர்டிஃபிகேட் நேம் வந்து நோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகே. அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் குடுக்குறாங்க அப்படின்னா, யூ ஷுட் நாட் டிடக்ட் டிடிஎஸ். அந்த கான்ட்ராக்ட் சர்வீசஸ்க்கு நம்ம டிடிஎஸ் குடுக்கக்கூடாது. இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோவே இல்ல. அவங்க வந்து நோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட் நமக்கு குடுக்கல அப்படின்னா, இந்த கேஸ் அதான். A company pays a lorry owner 2 lakhs rupees for transport. ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 lakhs வந்து இட் எக்ஸீடட் 1 lakh. We have to deduct டிடிஎஸ். அண்ட் தென் இது வந்து 194C வந்து applicable. அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி வந்து கம்பெனி பேஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சி 1,50,000. ஏஜென்சி மீன்ஸ் இங்க ஃபர்ம். டிடிஎஸ் அட் 2%. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹெச்யூஎஃப் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் 1%. அதர் தென் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு 2%. ஏஜென்சினா ஃபர்ம். அதனால இங்க 2% டிடக்ட் பண்ணிருக்காங்க. 1,50,000ல 2% வந்து 3,000. நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அந்த கம்பெனி வந்து 1,47,000 இந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு குடுக்கணும். 3,000 வந்து கவர்மெண்ட்க்கு பே பண்ணிட்டோம். அண்ட் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, salary will not cover under 194C. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் does not include CA, டாக்டர்ஸ், இவங்க லாயர்ஸ் எல்லாம் வந்து இந்த 194C கேட்டகரியில வரமாட்டாங்க. They will fall under 194J. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you. Bye.